நம்ம சேலம்ல இருக்க ஒரு சின்ன ஊர்ல இருந்து மேனுஃபேக்சரிங் பண்ற பட்டு புடவையை தான் வேர்ல்டு ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம சேலம்ல இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஜவுளி நகரம் அழைக்கப்படுற இளம்பிள்ளை பேரூராட்சி பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். இங்க இருக்க மக்களுக்கு நெசவு தொழிலும் ஜவுளி கடைகளும் இவங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா இருக்கு. இங்க இருக்க சுற்றுவட்டார பகுதிகளில் நெசவு சார்ந்த சிறு தொழில்கள் நிறைய பண்றாங்க. இங்க கைத்தறி பட்டு சாரிகளும் பவர்லூம் பட்டு சாரிகளும் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதிகமா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கைத்தறி நெசவு முறை பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியில இருந்தே நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா 1970ஆம் ஆண்டுக்கு மேல வந்த பவர்லூம் நெசவு முறை இப்ப வரைக்கும் கைத்தறியை விட ரொம்ப அதிகமாவே காணப்படுது. பொதுவா நம்ம இளம்பிள்ளையில பட்டு சேரிங்களோட வியாபாரம் நார்மல் டேஸை விட முகூர்த்த நாள் போன்ற நல்ல நாட்கள்ல அதிக கூட்ட நெரிசல்களும் அதிக அளவு வியாபாரமும் காணப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க மேனுஃபேக்சரிங் பண்ற பட்டு புடவைகளை சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, துபாய், அமெரிக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. நம்ம இளம்பிள்ளை பேரூராட்சி பாத்தீங்கன்னா 15 வார்டுகளோட 52 தெருக்களோட 2.76 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கும் அதிகமான பரப்பளவோடு இருக்க ஒரு நகர பஞ்சாயத்தா கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்க நம்ம சேலம்ல உற்பத்தி விலையில பட்டு சாரீஸ் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சிட்டியான நம்ம இளம்பிள்ளைக்கு மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்